ஒரு 3 சந்தேகம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஏன்னா இது நீங்க கேட்கலனாலும் உங்க மனசுல அது இருக்கு. ஒண்ணு பாய்மாருங்க ஏன் சிலை வச்சு வழிபடுறது இல்ல இருக்கா இல்லையா? அம்மா தலையாட்டிட்டாங்க. ரெண்டாவது முஸ்லிம் பெண்மணிகள் ஏன் பர்தா போடுறாங்க, புர்கா போடுறாங்க இருக்கா இல்லையா? அம்மாக்கு இருக்கு. சரி, பாய்மாருங்க ஏன் இந்த மாதிரி ஆடு மாதிரி தாடி வச்சிருக்காங்க இருக்கா இல்லையா? இருக்கு. 3த்துக்கும் அம்மாவுக்கு சந்தேகம் இருக்கு. என்ன உங்க பேர் என்னம்மா? சின்ன பொண்ணா? பாருப்பா. சரி சரி, ஏன் இஸ்லாத்துல உருவம் கொடுக்கப்படல? இதுதான் எனக்கு சின்ன பையனா நான் இதை நான் சொல்லல, இப்போ கடைசியா சொல்லலாம்னு இருந்துட்டேன். நானு சின்ன பையனா இருக்கும்போது இதெல்லாம் யோசனை பண்ணுவேன். எனக்கு சின்ன பையன்ல பக்தி ரொம்ப உண்டு. சினிமா படம், பக்தி படம் தான் விடவே மாட்டேன். திருவிளையாடல் கணக்கே இல்லை நான் பார்த்தது. சரஸ்வதி சபதமா சாமி சண்டை போடுறது சூப்பரா இருக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? சரஸ்வதி சபதம் படம், சாமி அவ்வளவு சூப்பரா சண்டை போடும். அது பாக்குறதுக்குன்னே போவேன். அந்த மாதிரி கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா அந்த பாட்டு வரும் அதுல. சோ அந்த மாதிரி அதெல்லாம் பாக்குறதுக்கு போவேன் நான். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் வேற படம், ரஜினி படம் வரும். அந்த சாமி போட்டெல்லாம் கீழே கிழிச்சு போட்டுருப்பாங்க. இது பார்க்கும்போது என்னடா இது, சாமி நேற்று கும்பிட்டோம் கீழே மறுநாள் பார்த்தா கீழே இருக்கு அப்படின்னு. ஆக நம்ம ஒரு சாமி போட்டோம் அப்படின்னு சொன்னா கீழே போடுவோமா? நாம போட மாட்டோம். ஆனா அதே உருவங்கள் நியூஸ் பேப்பர்ல வருது, துண்டு பிரசுரங்கள் வருது, கேரட் பேக்ல வருது, அரிசி மூட்டையில வருது, கல்யாண பத்திரிகை வருது. என்னடா கல்யாணமா, குலதெய்வம் சூப்பரா இருக்கு, கல்யாணம் தூக்கி கூப்பிட்டு போடுறாங்க. கேலண்டர்ல வருது. என்ன செய்யறாங்க? மறுநாள் கிழிச்சு போட்டுறாங்க. அதே மாதிரி அரிசி மூட்டையில வருது. தீபாவளியில என்னென்ன பட்டாசு வருது? என்னடா பட்டாசு வருது? லட்சுமி வெடி, சரஸ்வதி வெடி, கடைசியில சாமிக்கே வேட்டு வச்சிடறாங்க. பீஸ் பீஸா போயிடுது. கண்ணி குறைவா ஆக்கிறாங்க. இருக்கா இல்லையா? நான் சொல்றேன் தப்பா சொல்றேன், கரெக்டா சொல்றேன்? கரெக்டா சொல்றேன். அம்மா கரெக்டா, ஏன்னா சின்ன அம்மா கரெக்டா சொன்னதான் நான் கரெக்டா சொன்ன மாதிரி. என்ன அவ அதே சாமி போட்ட கண்ணி குறையா கீழே போட்டுறாங்க. கடவுள் முடியும் எவ்வளவு கண்ணியமானது, கீழே போடலாமா? போடக்கூடாது என்பதனால கடவுளுக்கு புரிஞ்சு இருக்கிறார். ஏன்னா நம்மள படைச்சவரு அவருக்கு தெரியும் இல்லையா? நம்ம உருவத்தை மனுஷனு காமிச்சா மனுஷன் இப்படி கீழே போடுவான் என்பதனால் தான் கடவுள் அவருடைய உருவத்தை நமக்கு காமிக்கல. இதெல்லாம் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு தோதுவா. கேரளா அவன் இஷ்டேல ஒரு மாதிரியே சாமி பண்ணிக்கிட்டான். என்னது சைனாக்காரன் அவன் மாதிரி அவன் ஒரு சாமி பண்ணிக்கிட்டான். நீக்குரு அவனை மாதிரி அவன் சாமி பண்ணிக்கிட்டான். வெள்ளைக்காரன் அவனை மாதிரி சாமி, காட்டுவாசிகள் அவர்களை மாதிரி சாமி. இப்ப அவன் இஷ்டத்துக்கு சாமி பண்ணிக்கிட்டான். ஆனா உண்மை அது இல்லை. அப்ப கடவுளுக்கு உருவத்தை கொடுத்தா நாம் என்ன பண்ணுவோம்? கேவலப்படுத்துறோம்னு கடவுளுக்கு தெரியும் என்பதனால்தான் கடவுள் அவருடைய உருவத்தை காமிக்கல. கடவுளை மட்டும் பார்க்கலன்றது இல்ல, நம்மை நாமே பார்க்கல. நம்முடைய உடல் ஆத்மா இருக்கா இல்லையா? பார்த்திருக்குமா? நம்முடைய உடல்ல ஊடு இருக்கக்கூடிய ஆத்மாவையே நம்ம பார்க்கலன்னு சொன்னா படைச்சிறைவன் எப்படி நம்ம பார்க்க முடியும்? இந்த காற்று இருக்கு, பார்க்க முடியல. பார்க்க முடியுதா? இல்ல. இந்த கரண்ட் மனசுதான் கண்டுபிடிச்சான், பார்த்தானா? நான் கண்டுபிடிச்சு நான் பார்க்கலாம் எப்படின்னு பிடிச்சி இழுத்தான்னு வச்சுக்கேன். வாடா மாப்பிள்ள உனக்கு காமிக்காம வேற யாரும் காமிக்கணும்னு எழுது போயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, என் வாய்ஸ் உங்க காதுக்கு வருது, நான் சத்தம் போடுறது உங்க காதுக்கு வருதா இல்லையா? எப்படி வருது சொல்ல முடியுமா? முடியாது. இதெல்லாம் இருக்குன்னு உணர்றோம் இல்லையா? கடவுள் இருக்கிறார் உணர்றோம், காற்று இருக்கு உணர்றோம், பேசுவது கேட்கிறோம் உணர்றோம். அந்த மாதிரி கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்ற உணர்வோட நாம் இருக்கணும். அவருக்கு உருவத்தை கொடுத்தால் இந்த மாதிரி கேவலப்படுத்திடுவோம் என்பதனால் தான் இறைவன் அவருடைய உருவத்தை நம்ம கொடுக்கல. ஆனா இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு எல்லா மக்களும் யோகபித்த கருத்துப்படி சொல்றாங்க. மேல ஒருத்தர் இருக்கான்பா அவன் பாத்துக்கிறான் போ அப்படி. பெண்கள் சண்டை போட்டா கூட என்ன சொல்லுவாங்க? அடியம்மா டே கடவுளே நீ பாத்துக்க, போடுற அநியாயம் இருக்க பாத்து அப்படின்றாங்க. அப்ப கடவுள் என்பவர் எத்தனை 33 கோடி தேவருடைய பேரை நம்ம சொல்றது இல்ல, ஒருத்ததான்பா அப்படின்னு சொல்றோம். ஒருவன் முதலாளி உலகில் மத்தியில தொழிலாளி அப்படின்னு பாட்டு பாடுறாரு. எம்ஜிஆர் கூட பாடுறாரு, ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நாம் அனைவரும் தொழிலாளி அப்படின்றார்.
அடிமை என்ற அந்த வார்த்தை அப்து என்ற வார்த்தை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா கவிஞர்களும் எல்லா வேத புக்குங்களும் ஏன் நம்முடைய மனசாட்சியும் இறைவன் ஒருவன் மேல இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது சொல்லும் போது உருவத்தை நாம கற்பனை செய்யறது இல்ல. ஆனா இதெல்லாம் எதுக்கு உருவாக்குனாங்க சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, மனுஷன் ஏதாச்சும் ஒரு ஒழுங்கா இருக்கணும்பா, ஏதாச்சும் பார்த்து பயந்து வாழட்டும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு உருவத்தை ஒரு ஐடியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா அது வேதத்தில் இல்லை என்பதை குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்படி இறைவனுக்கு உருவம் கொடுக்காமல் நம்ம வாழ்ந்தாதான், இறைவன் மீது பயந்து வாழ்ந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா அந்த உருவத்தை பார்க்கும்போது மட்டும்தான் பயம் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாமி மேல போட்டோ மேல துணியை போட்டுட்டு தப்பு பண்ணுவாங்க. சாமி பாக்குதுப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, போட்டோ மேல துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவாங்க. அப்படி இல்லப்பா, கடவுள் பிடரின் நரம்பை விட நெருக்கமா இருக்கிறார். குர்ஆன்ல இறைவன் சொல்வான், பிடரின் நரம்பை விட நெருக்கமா இருக்கிறாரு. எங்கேயும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஊசல் ஆடுகின்றதோ அதையும் அவர் அறியக்கூடியவராக இருக்கின்றார். பல வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. ஆகவே இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கிறது தப்பா ரைட்டா சொல்லுங்க? உருவத்தை கொடுக்கிறது தப்பா ரைட்டா? தப்பு. ஏன்னா கண்ணிய குறைவாக்கிடுவோம். அப்ப இறைவன் ஒருவன் இருக்கான்னு நம்பி வாழுங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொன்னா உருவத்தை கொடுக்கல. ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, முஸ்லிம் பெண்கள் ஏன் பர்தா போடுறாங்க, புர்கா போடுறாங்க? இஸ்லாம் பர்தா போடுன்னு கடமையெல்லாம் இல்ல. இஸ்லாத்துல கடமைகள் 5. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, முகமது நபி கடவுளுடைய தூதர். இது நான் சாட்சி சொல்றேன், மனசா ஏத்துக்கிறேன். அப்ப கடவுள் ஒருத்தர் நம்பணும், இது முதல் கடமை. ரெண்டாவது, நான் 5 வேளை தொழுகணும். மூணாவது ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்கணும், விரதம் இருக்கணும் 1 மாசம். 4வது, நாம சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நமக்கு சொந்தமானது இல்ல, அதுல இருந்து 2.5% ஏழைகள் கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண, நான் சம்பாதிச்சேன், நீ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறான். நல்லா உழைச்சு முன்னேறணும் அப்படின்றான். நல்லா உழைச்சவன் முன்னேறணும்னு சொன்னா மேஸ்திரி தான் முன்னேறணும். ஏன்னா நிறைய உழைக்கிறது யாரு? மேஸ்திரி தான். ஏசில உட்கார்ந்துட்டு இருக்கவன் பெரிய பணக்காரனா இருப்பான். உனக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கிறான். நீ ஏதோ ஒரு வழியில நீ சீக்கிரமா பணத்தை சம்பாதிச்சுக்கிட்ட, உழைக்கிறதா முன்னேறான்றது தப்பான காரியம். திறமையா அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கான், விசேஷமா கொடுத்துருக்கான். அதன் மூலமா கொஞ்சம் நீ சம்பாதிச்சுக்கிற. ஆகவே இந்த காசெல்லாம் உனக்கு சொந்தம் அல்ல, ஏழைகளுக்கு இதுல பங்கு இருக்கு. இறைவன் இது போல நிறைய வரலாறு எல்லாம் கூட குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையில இருந்து ஒரு பகுதி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு கட்டாயமா ஆக்கி இருக்கு இஸ்லாம். இது 4வது சப்ஜெக்ட். 5வது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல இறைவனை வணங்குறதுக்கு முதல் மனிதன் யாரு? 2 பேர் தான் இருந்தாங்க, ஆதம் ஹவ்வா, ஏவாள்னு சொல்லுவாங்க. ஆதம் ஏவாள், இந்த 2 பேர் தான் முதல்ல இருந்தது. அவங்க முதல்ல வணங்கிய இடம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமா இல்லையா? அதுதான் மக்கா. இறைவனை முதல்ல வணங்கின இடம் மக்கா. ஆகவே அந்த இடத்தை நீங்க போய் தரிசிச்சுட்டு வாங்க. அங்க போனீங்கன்னா இறையாட்சி உங்களுக்கு மெருகூட்டப்படும், உங்களுக்கு நீங்க அதிகமா இறைச்சம் உள்ளவரா ஆவீங்க அப்படின்னு கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, இது ரொம்ப காசு வசதி வாய்ப்புகள் இருந்தா நீங்க போய்க்கலாம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்ப இஸ்லாத்தினுடைய கடமைகள் இதுதான். இந்த பரதா கடமையா அப்படின்னு சொன்னா கடமை இல்ல. அப்ப ஏன் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பரதா என்பது நீங்க சேஃப்டியா இருக்கிறதுக்காக, நோவினை செய்யாமல் இருப்பதற்காக, நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்காக அப்படின்றார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, காலேஜ்ல பசங்க படிச்சு மார்க் வாங்குறத விட இவங்க அங்க உள்ள பொண்ணுங்களுக்கு மார்க் போட ஆரம்பிச்சிருவானுங்க. மாப்பிள்ள, டே இதுக்கு அவருக்கு மார்க்டா, டே 80 மார்க்டா, டே இன்னும் ஆட்டு ஃபிகருக்கு இந்த மார்க் நீ போடுற, அவனுக்கு கமெண்ட் பண்ணிப்பானுங்க. இருக்கா இல்லையா? பசங்க சிரிக்கிறாங்க பாருங்க, பின்னால அனுபவம் சிரிக்க செய்யுது. அப்ப அந்த மாதிரி அங்க போய் என்ன பண்றாங்க, இவங்க மார்க் வாங்க மாட்டாங்க, ஆனா பொண்ணுங்களுக்கு மார்க் போட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுங்க கேட்டுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படும். இந்த பசங்க இந்த மாதிரி குறுக்கி பசங்களா இருப்பாங்கன்னா மனசு கஷ்டப்படும். அப்பா கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவாரு. அண்ணங்காரன் கேட்டா, மான உண்டு இல்ல வாட அந்த ஏரியா மாணவனுக்கு கொண்டு போடுவேன், வருமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி பெண்களை பற்றி எள்ளி நகையாடுவதற்கு இஸ்லாம் தடை செய்கின்றது. இன்னைக்கு ஒரு படம், என்ன படம் அது? அந்த படம் ஒரு ஹீரோனி, ஒரு ஹீரோ, ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு யார லவ் பண்ணுதோ அவரு ஹீரோ, யார அந்த பொண்ணு வெறுக்குதோ அவரு அந்த படத்தினுடைய வில்லன். அவர் எப்படி அடையணும்னு நினைப்பாரு. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவனை அடிச்சு பிடிச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துருவாரு, படம் க்ளோஸ், அவ்வளவுதான். இதுதான் படம். அப்போ
உண்மைதானே? இப்ப இந்த மாதிரி அதுதான் படம். இது இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு பெண்ணை முன்வைத்து அழகப்படுத்தி அதுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக கூடாது. இப்பெல்லாம் ஓரளவுக்கு அந்த சண்டைகள்லாம் இல்ல. இந்த அம்மா அல்லது அந்த அம்மாவுடைய சின்ன வயசு காலத்துல, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரே சண்டை வருதுன்னு சொன்னா பொண்ணுங்க சண்டை தான். சினிமாவுக்கு போயிருப்பானுங்க, சினிமா கொட்டாய்க்கு, அங்க யாராச்சும் பொண்ணை கை வச்சிருப்பானுங்க. அவனை பழி வாங்கறதுக்காக இந்த ஊர்ல சினிமா போடும் போது, டே மச்சான் அந்த பையன் நம்ம பொண்ணு மேல கை வச்சா இல்ல, அவன் வந்திருக்காண்டா வாடா போய், அவ்வளவுதான் அடி தட்டி. திருவிழா நடக்கும் போது, திருவிழாலையும் இதே பிரச்சனை. டே அந்த பையன் பாரு நம்ம ஊர் பொண்ணு இது பண்ணிட்டு இருக்கான், ஆடுறா அடி. நீ காண்பிக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நீ எதுக்கு மத்தவங்கள நீ காமிக்கிற, முகத்தை காமிக்கிற? இப்போ கொரோனான்றனால எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு போறாங்க. இதுல அழகு யாரு கிழவி யாருன்னு சொல்ல முடியுதா? குமரி யாரு கொஞ்சம் அசிங்கமானவர்கள் யாரா சொல்ல முடியுதா? எல்லாம் போட்டுட்டு போறாங்க, பிரச்சனையே இல்ல. இந்த மாதிரிதான் இருக்கு சொல்லுது. நீ இந்த மாதிரி கருப்பா போட்டுக்கனா இஸ்லாம் சொல்லுது. நாளடைவுல அவனுடைய ட்ரெஸ்ஸுகள் மாறுது. உங்களுடைய முந்தானைகளே தாழ்த்தி கொள்ளுங்கள். இப்போ இவரு பாருங்க, மேல இருந்து கீழே வரலையும் ட்ரெஸ் போட்டிருக்காரு, இது வரலையும் போட்டிருக்காரு, கரண்ட கால வரலையும் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி போட்டுக்கங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. டைட்டா போடாதுன்னு சொல்லுது. டைட்டா போட்டு உங்களுடைய அங்க அவைகளை அந்நிய ஆணு பார்க்க வண்ணமாக. குர்ஆன்ல நீ விபச்சாரம் செய்யாத அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதை விட இன்னொன்னு சொல்லுது. என்னன்னு சொன்னா, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன? ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவங்க மனசுல தவறான எண்ணங்கள் தோன்றும். ஒரு ஆம்பளை பையன் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? பெண்களுக்கு அது தெரியும், அவங்க எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. ஆண்களை பற்றியே சொல்றேன். ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவரு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று எடுத்து பேரம்பேத்தி வெளியும் போயிடுவார். கற்பனை ஓட்டத்துல அப்படியே போயிடுவார் அவர். என்ன அப்ப அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் ஒரு ஆண் மகனுக்கு அது இயற்கையே உண்டு. அப்ப அந்த மாதிரி நீ எதுக்கு இந்த மாதிரி பார்த்து தவறான எண்ணங்களை போற? ரொம்ப சின்சியரா பண்ணுவான், லவ் பண்ணுவான். ஒரு சம்பவம் கூட பேப்பர்ல படிச்சேன். ஒரு பொண்ணை பார்த்து என்ன பண்றான்னு சொன்னா, இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் சொல்றான். கொஞ்ச நாள் பொறுத்து அது ஒன் சைடு லவ். அந்த பொண்ணு இன்னொருத்தனுக்கு அதே ஊர் தான், இன்னொருத்தனுக்கு நிச்சயிக்கப்படுகின்றது. அவன் டே இந்த பொண்ணு தாண்டா நான் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு, டே இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணிச்சுடா அப்படின்றான். கல்யாணமே நின்று போச்சு. அப்போ அது சொல்லாம இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. அப்போ அந்த பொண்ணு காமிச்சு போனதுனால இவ்வளவு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஒரு கைதியின் டைரி படம் யாராச்சும் பாத்திருக்கீங்களா? ஒரு கைதியின் டைரி, கமலஹாசன் படம். அதுல தன் பொண்டாட்டி போய் அமைச்சருக்கு காமிக்கிறான். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாரு, இவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. கடைசியில அவர் வெளியே வந்து எல்லாரையும் கொலை பண்றாரு. இந்த படம் ரொம்ப ஹிட்டான படம். என்ன இதுல எதுக்கு இந்த படத்தை பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய என்னுடைய நோக்கம் இல்ல. நீ ஏன்பா அந்த பொண்டாட்டி எடுத்து போய் அந்நிய ஆணுகிட்ட காமிச்சதுனால்தான் இவ்வளவு பிரச்சனை. நீ சேஃப்டியா இருந்துக்கோ அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆகவே அந்நிய ஆணு அந்நிய பெண் பார்ப்பதன் மூலமாக பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு பிரச்சனை இல்ல, பெண்களுக்கு தான் பிரச்சனை. ஆண்கள் எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்தா கூட அவனை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணை எடுத்து பார்த்தாவே அந்த செய்தி அப்படியே பப்ளிசிட்டி ஆயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பொண்ணை பத்தி தப்பு தவறமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு பேர் தப்பா பழகிறதுனால பெண்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள், ஆண்கள் பாதிக்கப்படுறது இல்ல. அவருக்கு கர்ப்பம் தரிச்சிருச்சுன்னு வச்சீங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவ்வளவுதான் முடிஞ்சு. அவன் வேணான்னு சொன்னா நீ அங்க வந்து அங்கிருந்து பிரச்சனையே உருவாகுது. அதனால நீ எதுக்குமா பழகிற, நீ பழகிறதுனால இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு இஸ்லாம் அது சொல்லுது. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணு அந்த பெண்ணு அவனை விரும்பலனா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா கடத்திட்டு போய் கற்பழிச்சு கொலை செய்யறான். எனக்கு கிடைக்காத இந்த இவள் யாருக்கும் கிடைக்க கூடாது என்று என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பொண்ணை எடுத்து போய் கடத்திட்டு போய் கற்பழிச்சு கொலை செய்யறான். இப்போ இந்த மூணு பல சப்ஜெக்ட் சொன்ன, இதுல யாரு ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களா பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா? பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எனக்கையாச்சும் ஒரு பையன் 4 பெண்கள் கற்பழிச்சு கொலை செஞ்சாங்க அப்படின்னு பேப்பர்ல செய்தி வந்திருக்கா? டெய்லி பார்க்கலாம் இந்த செய்தி. பெண்கள் மானம் பங்கப்படுத்தப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள்.
இப்படி பெண்களை பற்றிய டெய்லி நியூஸ் நீங்க பார்க்கலாம். ஆகவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ சேஃப்டியா இருந்துக்குமா அப்படின்னு சொல்லுது, அவ்வளவுதான். இஸ்லாத்துல நீ பர்தா போட்டாதான் முஸ்லீமா அப்படின்னாலும் இல்ல, நீ சேஃப்டியா இருந்துக்கோ. அந்நிய ஆணுடன் அந்யோன்யமா பழகாத. அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனிமையில் இருக்கும்போது மூணாவது ஷைத்தான் இருக்கிறான். ஆகவே இது போல பல விஷயங்களை சொல்லி நீ சேஃப்டியா இருந்துக்கணும் இஸ்லாம் சொல்லுது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப பெண்கள் பர்தா போடுவது, தன்னை அந்நிய ஆண்கள் இருந்து மறைத்து பார்வையில் இருந்து மறைத்துக் கொள்வது நல்லதா கெட்டதா? சொல்லுமா, நீ சொல்லுமா, நீங்க சொல்லுமா, நல்லதா கெட்டதா? நல்லது. கை தட்டுங்க எல்லாரும். நல்லது. ஆகவே தன்னை பாதுகாத்துக்கிட்டு. இன்னொரு சப்ஜெக்ட் என்ன சொன்ன, ரெண்டு சொல்லிட்டேன். தாடி கரெக்டா பாருங்க, கரெக்டா வச்சிருக்காங்க தாடி. தாடி ஏன் வைக்கிறீங்க பாருங்க. தாடி என்பது ஒவ்வொரு நாள்ல அதனுடைய இது மாறுது. இப்போ ஒரு 10-15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, யார் தாடி வச்சாரோ அவரு காதல்ல தோல்வி அடைஞ்சவரேடாப்பா அப்படின்னுவாங்க. ஏன்னா அப்போ அந்த காலத்துல இன்னும் பிரபலம் அப்படின்னு சொன்னா ஒரு தலைவராகும் படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு காதல்ல தோல்வி அடைஞ்சனால தாடி வைப்பாரு. அதனால எல்லாரும் தாடி வச்சவங்க காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே தாடி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இடையில என்னன்னா எல்லாரும் ஷேவிங் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா எல்லாருமே தாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் ஒரு மீடியாக்கள் காமிக்கிற ஒரு தோற்றம் தான். மீடியாக்கள் ஒரு செய்தியை போக்கஸ் பண்ணி இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காமிக்கும் போது நாம என்ன செய்யறோம் சொன்னா அதை போட்டுக்கிறோம். நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால யாரும் நைட்டியே போட மாட்டாங்க. நைட்டி போட மாட்டாங்க. முந்தானே இந்த மார்பத்துல துணி இல்லைன்னாவே கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாம் நைட்டி போடுறாங்களா இல்லையா? ஏன்? படத்துலயும் சினிமாலையும் காமிச்சு என்ன பண்ணாங்க, அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. வயசுக்கு வந்தால பாவாடை தாவணி முந்தானி, இது பாவாடை தாவணி தான் போடுவாங்க. அந்த பாவாடை சின்ன வயசுக்கு வர்றதுக்கு முன்னால பாவாடை சட்டை இருக்கும். அதுக்கப்புறம் வயசுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த தாவணியை போத்தி விடுவாங்க. ஏன்னா மார்பும் காண்பிக்க கூடாது அப்படின்னு. ஆனா என்ன ஆயிடுச்சு, நாளடைவுல மீடியாக்கள் அங்க உள்ளதை இங்க உள்ளதை காமிச்ச உடனே அந்த மாதிரி இங்க மாறிக்கிட்டாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப தாடி அந்த மாதிரிதான் மீடியாக்கள் காமிக்கிறதுனால இந்த மாதிரி தாடி வச்சிருக்கலாம், இந்த மாதிரி தீவிரவாதி மாதிரியும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ தப்பா காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிட்டோம். அப்போ பாய்ங்க ஏன் தாடி வைக்கிறாங்கன்னு சொன்னா, இயற்கைக்கு உட்பட்டு வாழுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இயற்கைக்கு உட்பட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், டிசைன் பண்றோம். இதை டிசைன் பண்ணி இது நல்லா இருக்கு, இது நாம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். நமக்கு ஒரு தேவையான பொருளை கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றோம், இது நல்லா இருக்கு, இது அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதுல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா? அது போல கடவுளை ஆண் பெண்ணு டிசைன் பண்ணிருப்பாரா இல்லையா? பண்ணிப்பாரா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண் இப்படிதான் இருக்கணும், பெண் இப்படிதான் இருக்கணும், டிசைன் பண்ணிருப்பாரா இல்லையா? சரி, இப்போ டிசைன் பண்ண கடவுள் ஆணுக்கு தாடி வச்சு டிசைன் பண்ணிருக்கிறார், பெண்ணுக்கு தாடி இல்லாம டிசைன் பண்ணிருக்கிறார். இப்போ நான் தாடி வச்சு இறைவன் டிசைன் பண்ணும்போது கடவுளுக்கு நான் அழகா தெரிஞ்சிருப்பேனா அசிங்கமா தெரிஞ்சிருப்பேனா? எப்படி தெரிஞ்சிருப்பேன்? அழகா தெரிஞ்சிருப்பேன். அப்ப அந்த மாதிரிதான் கடவுளுக்கு அழகாக தான் தாடியை படைச்சிருக்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு அது கொடுக்கல. மனுஷனை மட்டும் தான் இப்படி படைச்சானா அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லா ஜீவராசிகளும் ஆண் பெண் வித்தியாசம் பண்ணி படைச்சிருக்கிறார். ஆண்மயிலுக்கு தோகை உண்டு, பெண்மயிலுக்கு தோகை இல்ல. ஆண்மயிலுக்கு தான் தோகை இருக்கு, பெண்மயிலுக்கு தோகை இருக்கா? இல்ல. ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கு, அந்த பல்லு நீட்டிட்டு இருக்கு இல்லையா? இல்லையா? ஆண் யானைக்கு தான் உண்டு, பெண் யானைக்கு இல்ல. ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கின்றது, பெண் யானைக்கு தந்தம் இருக்கா? இல்ல. ஆண் சிங்கத்துக்கு தான் தாடி இருக்கு, அது கர்ஜிக்கக்கூடிய அந்த தாடி, அந்த கர்ஜிக்கக்கூடியதா. பெண் சிங்கத்துக்கு இருக்கா? இல்ல. எனக்கே சொல்றோமா, என்னடா ஆண் சிங்கத்துக்கு இவ்வளவு பெரிய தாடி இருக்கு, எடரா போடுறா பில்லாட சொல்றாங்களா? இல்ல, அது தாடி வச்சுட்டு அப்படி கம்பீரமா நிக்கிறது தான் அதுக்கு ஒரு சிறப்பு. அதுக்கு அந்த மாதிரி யானைக்கு அந்த பல்லு அந்த தந்தம் முன்னால நீட்டிக்கிட்டு இருக்குதான் அந்த யானைக்குரிய அழகு. அது ஆண் மாடு காளை, காளைக்குதான் முதுகுல அது திமிழ் இருக்கும், அந்த கோபுரம் சொல்லுவாங்களா இல்லையா, முதுகுல அது இருக்கும். பசுக்கு இருக்கா? இல்ல. ஆடு கெடாக்குதான் கழுத்துல முடி சிலிர்ந்துட்டு இருக்கும். பொட்டாட்டுக்கு இருக்கா? இல்ல. கோழி இருக்குல்ல, கோழிக்கு சேவலுக்கு தான் தலையில கொண்டே இருக்கு, கொக்கோ அப்படின்னு. பொட்டை கோழிக்கு இருக்கா? இல்ல. பொட்டை கோழிக்கு இல்ல.
அப்போ இறைவன் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா ஆண் பெண் எல்லா ஜீவராசிகளும் வித்தியாசம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் அதான் அப்படி இயற்கையாவே இருக்கு. மனுஷன் மட்டும் தான் என்ன பண்றான், இயற்கைக்கு மாற்றமா அதை சேவிங் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ தாடி வச்சு இருப்பது சிறப்பா சிறப்பு இல்லையா? அழகா அழகு இல்லையா? அழகானது. ஆண்களுக்கு இயற்கைக்கு உட்பட்டு வாழுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லு. அதனால நம்ம தாடி வச்சிருக்கிறோம். தாடி வச்சதான் முஸ்லீமானா அப்படி இல்ல, கடவுள் இயற்கைக்கு உட்பட்டு வாழுங்கன்னு சொல்லி இருக்கிறார், அதனால தாடி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி, இப்ப தாடி எடுக்கிறதுனால பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்க நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேய்மானம் ஏற்பட்டு நிறைய பாதிப்புகள் வருது. அதனால கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, இங்க இந்த நரம்பெல்லாம் வச்சிருக்கிறாரு. வயசான பிறகு டெய்லி பிளட் போடுறோம்னு வச்சுக்கலாம், இங்க நரம்பெல்லாம் தேய்மானம் ஏற்பட்டு மைண்டுக்கு ரத்தம் போறதுலாம் ஸ்டக் ஆகுது. ஆகவேதான் கடைசி காலத்துல சிவாஜி கணேசன், நடிகர் திரு சிவாஜி கணேசன் இருக்காரு இல்லையா, டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க இனி தாடி பிளேடு போட்டீங்கன்னு சொன்னா நரம்பு நிறைய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னாங்க. ஆகவேதான் அவர் கடைசி காலத்துல தாடி வச்சிருந்தார். பாத்திருக்கீங்களா? அதுக்கு டாக்டர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில். அப்போ தாடி என்பது ஆண்களுக்கு அழகு மட்டும் இல்ல, அவனுடைய உடலுக்கும் சேஃப்டி என்பது இஸ்லாம் எடுத்து சொல்லி காண்பிக்கின்றது. ஆக இது ஒரு 3 கேள்வி. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு பிறகு ஒரு சிறந்த மார்க் அறிஞர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல பல செய்திகளை சொல்லுவாங்க. அப்போ நான் பேசின விஷயங்கள்ல நல்லா கவனிச்சிங்க. ஜாஃபர் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது, அவர்கிட்ட பழகிடுது, அவர் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனால் நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன, அது போல நீங்களும் அந்த நன்மையை பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் அதை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு மத்தியில இவ்வளவு நேரம் உரையாக்கினேன். எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோமாக. வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.